ஊர்சந்தை நேயர்களுக்கு வணக்கம். சிறுதானியங்களை வச்சு செய்யப்படுற உணவு வகையில இன்னைக்கு நான் செய்ய போறது குதிரைவாலி அரிசியை வச்சு பர்கர் பண்ண போறோம். பர்கருங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த பன்னுக்கு நடுவுல பேட்டின்னு ஒன்று வைப்பாங்க. ஸோ அந்த பேட்டியில தான் வேரியேஷன்ஸ் நிறைய இருக்கும். யூஸ்வலா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இந்த பேட்டி நான்வெஜ் வச்சு பண்ணுவாங்க. இப்போ நம்ம வெஜிடேரியன்ஸ் அதுல வெஜிடபிள் பேட்டி பண்ணுவாங்க, பொட்டேட்டோ பேட்டி, பன்னீர் பேட்டி, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஈவன் அந்த கிட்னி பீன்ஸ் சொல்ற ராஜ்மா இருக்கு இல்லையா, அதை வச்சு கூட பேட்டிஸ் பண்ணலாம். அந்த பேட்டிஸ் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்ல பண்ணி அந்த பர்கருக்கு நடுவில் லெட்யூஸ், லீவ்ஸ், ஆனியன், டொமேட்டோ அதெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க. சாஸ் எல்லாம் தடவி சாப்பிடுவாங்க. இன்னைக்கு அந்த பேட்டியை நான் வேக வச்ச குதிரைவாலி அரிசியை வச்சு பண்ண போறேன். இன்னைக்கு அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல குதிரைவாலி அரிசியை வச்சு செஞ்ச பேட்டியை யூஸ் பண்ணி செய்யற பர்கர் எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு குதிரைவாலி அரிசியை 6 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறமா களைஞ்சி கொஞ்சம் எப்பவும் 2 கப் 1:2 வாட்டர் சேர்ப்போம். நான் 1:3 வாட்டர் சேர்த்து கொஞ்சம் பழைய வடிச்சு வச்சிருக்கேன். அதுல சோயா மில்க்ல செஞ்ச அந்த டோஃபு பன்னீர் அதை லேசா உதுத்து அதை சேர்த்துக்கலாம். அது ஒரு பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி இருக்கும். அது கூட கொஞ்சம் பொடியா நறுக்கின வெங்காயம். இப்போ இதுல நான் ஓவர் நைட் ஊற வச்சு காலையில குக்கர்ல வேக வச்ச கொண்டக்கடலை வச்சிருக்கேன். கொண்டக்கடலைக்கு பதிலாக நீங்க ராஜ்மாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை மிக்சியில வச்சு 1-2 பல்ஸ் பண்ணிக்கணும். நான் இப்போ இந்த ஆனியன் சாப்பர்ல வச்சு அதை கொஞ்சம் லேசா துருவிக்க போறேன். மிக்சியில போட்டு அரைச்சோம்னாக்க ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடும். அதனால நம்ம லேசா துருவினா போறோம். அதை இன்னும் கொஞ்சம் துருவணும். இது நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். அந்த பேட்டிக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது, புரோட்டீன் ரிச்சாகவும் இருக்கும். அது மிக்சியில போட்டு பல்ஸ் மோட்ல ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பண்ணா போறோம் நீங்க. ஸோ நல்ல அழகா குதிர்ந்து வந்துருச்சு. இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு இதுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி காரம் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான உப்பு. இப்போ இதை கையால் நல்லா பசைஞ்சுப்போம். அதை இதில் நல்லா வேக வச்ச குதிரைவாலி அரிசி, ஊற வச்சு வேக வச்ச கொண்டக்கடலை, டோஃபு, இன்னும் உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் ஏதாவது துருவின காய்கறி, கேரட், இதெல்லாம் அன்னைக்கு வீட்டில் நீங்கள் செஞ்ச ஏதாவது வெஜிடபிள்ஸ் மிச்சம் இருந்து ஸ்டிர் ஃப்ரை வெஜிடபிள்ஸ் ஏதாவது மிச்சம் இருந்தால் அதை கூட இதை ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் பொடியாக நறுக்கின வெங்காயம் போட்டிருக்கேன். போட்டு எல்லாத்தையும் நல்லா சேர்ந்து கலத்தாச்சு. இப்போ இதை கட்லெட்டுக்கு செய்கிற மாதிரி அந்த பேட்டிஸ்ங்கிறது ஒரு சின்ன தட்டையாக ஒரு பால் மாதிரி செஞ்சு அதை சின்னதாக அமுக்கி பண்ணுவாங்க. லேசா கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு ஒரு சின்ன பால் எடுத்துக்கிறேன். இது ஒரு நல்ல ஒரு பர்கர்ஸ் ஒரு பேட்டியை வச்சு சாப்பிட்டாலே நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். இது ஸோ இதை நல்லா இப்படி செஞ்சு இதை லேசாக இந்த மாதிரி அமுக்கிக்கோங்க. இது பன்னுக்கு நடுவில் தான் வைக்கணும்னு இல்லை. நம்ம கிட்ட மல்டிகிரெயின் பிரெட் இருந்தால் அதுக்கு நடுவில் வச்சுக்கலாம். இல்லை நம்ம பாவ் பாஜி பண்ணுற பிரெட்ஸ் இருந்ததுன்னா அதுலேயும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு இப்போ அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு கடாய் வைப்போம், ஃப்ரைங் பேன். இது டீப் ஃப்ரை பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். இப்போ இந்த எண்ணெய் நல்லா காஞ்சாச்சு. இதில் இந்த பேட்டிஸை வைப்போம். இந்த எண்ணெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி ப்ரஷ் பண்ணிட்டு ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணினோன்னா வெளியில் சீக்கிரமாக கருத்துரும், ஆனால் உள்ளுக்குள்ளே வேகாமல் இருக்கும். அதனால லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுவோம்.
அடியில் வேகலை. லைட் ப்ரௌன் ஆயிடுது. இப்போதான் ரொம்ப ஜாக்கிரதையாக திருப்பி போடணும், இல்லைன்னா அது உடஞ்சி விழுந்துடும். ஏன்னா யூஸ்வலாக இதில் வந்து அந்த பைண்டிங் ஏஜென்ட்டாக கார்ன்ஃப்ளவர் அதெல்லாம் போடுவாங்க. நம்ம அதெல்லாம் ஒன்றுமே போடலை. இது குக்காரத்துக்குள்ளே இதுக்கு ஒரு தடவ வேண்டிய சாஸை பற்றி சொல்லிடுறேன். நம்மளோட டொமேட்டோ கெச்சப் இருக்கு இல்லையா, டொமேட்டோ சாஸ், அது ஒரு 2 டீஸ்பூனும் வெஜ் மயோனைஸ் அது ஒரு 2 டீஸ்பூனையும் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த சாஸ் தான் இதுக்கு வந்து மெயின் ஃப்ளேவர் இந்த பர்கருக்கு. ஒரு பக்கம் இதை தடவணும். இதில் இது வந்து டொமேட்டோ சாஸ் அண்ட் வெஜ் மயோனைஸ் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதை இப்போ இந்த பேட்டிஸ் வந்து ரெடி ஆயாச்சு. இது எப்படி பர்கர்ல வைக்கிறதுங்கிறத பார்ப்போம் இப்போ. ஸோ பர்கருக்கு வந்து தேவையான அந்த பன் எடுத்துக்கலாம். பன்ல 2 பக்கமும் 2 பன்லையும் இந்த சாஸ் தடவணும். நான் இதுக்கு வந்து ஆர்டினரி பன் தான் எடுத்திருக்கேன். பர்கர் பன்னும் தனியாக கிடைக்கிறது, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதில் கொஞ்சம் எள்ளுலாம் போட்டிருக்கோம். அதில் எனி பேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பிரெட்டோ இல்லைனாக்கா பாவ் பாஜி பன் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ இந்த சாஸை கொஞ்சம் 2 பக்கமும் 2 பன்லையும் தடவிக்கணும். இந்த சாஸை தடவிட்டு இந்த லெட்யூஸ் லீவ்ஸ், இது ஒரு நல்ல ஒரு கிரன்ச்சி இது கொடுக்கும். இந்த லெட்யூஸ் லீவ்ஸ் வந்து லெட்யூஸ் லீவ்ஸ், டொமேட்டோ, ஒரு ஆனியன் ஸ்லைஸ், ப்ளஸ் அதுக்கு மேலே ஒரு பேட்டி. இந்த பேட்டி இதை வச்சு இதுக்கு மேலே இந்த இன்னொரு பன்னை வச்சு இப்படி வச்சிட வேண்டியதுதான். இது விழாமல் இருக்கிறதுக்கு இதுக்கு மேலே ஒரு டூத் பிக் இருக்கு இல்லையா, இதை வச்சு இப்படி குத்திட்டிங்கனாக்க அது அதில் ஹோல்ட் ஆகிக்கும். அதில் இவ்வளோதான். இப்போது வரகரிசியில் பண்ண பர்கர் ரெடி.